அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜீவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்காக ரெஸ்ட். அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல, உறவுகளை சம்பாதிக்கணும், உள்ளங்களை சம்பாதிக்கணும், வேலைகளை சம்பாதிக்கணும், நல்ல நேரத்தை சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல பேரை குட்வில் சம்பாதிக்கணும், நற்பெயர். இத்தனை சம்பாத்தியம் இருக்குது. அதனால் நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும். வருமானம்னா என்ன? மானம் நமக்கு வரணும். அது பேர் தான் வருமானம். நம்மளை காப்பாற்றும், நம்ம மானத்தை காப்பாற்றும், வந்து காப்பாற்றும். அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் என்னென்ன? உறவுகள் வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வருமானம், நல்ல நேரம் வருமானம், நல்ல சொந்தங்கள் வருமானம், நல்ல குடும்பம் வருமானம், அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம், அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம். இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க, அதுவும் வருமானம். செலவு கூட வருமானத்தில் வரும். மானத்தோடு இருப்போம். இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம். ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவமானம் எதனால் வருகிறது? வருமானம் எதனால் வருகிறது? ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும், அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு மான அவமானங்களை தீர்மானிக்கக்கூடியது 2வது வீடும் 10வது வீடும். 2க்குரியவன் குரு, 10க்குரியவன் சூரியன். சூரியனுடைய வீடு. 2வது வீடுங்கிறது தனுசு ராசி, 10வது வீடுங்கிறது சூரியனுடைய சிம்ம ராசி. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் ராசிக்கு, 10ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அதுமாரி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமும் சிறப்பாக இருக்கணும், 10ஆம் இடமும் சிறப்பாக இருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. கையேந்த மாட்டோம். ஏன்னா விருச்சக ராசிக்கு கையேந்த பிடிக்காது. கால்னா காசு இல்லைன்னா கூட ஒரு டீயை கூட கெஞ்சி கேட்டு வாங்கி குடிக்கணும்னு ஆசை வராது. பொய்ச்சி குடிப்போம், இல்லைன்னா பட்னியாக கிடப்போம்டானா அப்படி நினைக்கக்கூடியவர்கள். யாசகம் கேட்க பிடிக்காது. அதே தனக்கு பிடிச்சவங்களுக்காக எந்த வேலையும் செய்ய பிடிக்கும். இது வேற. அதனால சொல்லுவாங்க, மதியாதார் தலைவாசல் மிதியாதே. உங்க கொள்கையில் நீங்க தெளிவா இருங்க. விருச்சக ராசிக்கு மதியாதார் தலைவாசல் மிதியாதேங்கிறது தான் அவங்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். அவங்க என்னைக்கும் மதிக்காதவங்களை மிதிக்காமல் இருக்கிற வரைக்கும், அந்த இடத்த மிதிக்காத வரைக்கும் அவங்களுக்கு மானம் அவங்கள்ட்ட நிற்கும். மிதிச்சிட்டாங்கன்னா அவமானம். அப்போ ஏன்னா ராசிக்கு 2வது வீடு குரு, குருவுடைய இடம். அப்போ என்னென்னா மரியாதை இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் பிடிவாதமாக தான் ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு குரு நல்ல யோகத்தை கொடுப்பார். அதுவும் குரு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ராசிக்கு குரு ரொம்ப நல்லா இருந்துட்டாருன்னா, 2ஆம் இடத்துலேயே உங்கள் ராசிக்கு உட்கார்ந்தாலோ, இல்லை உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலோ, இல்லை உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்தாலோ யோகம். யோகம் டபுள் கிங் மேக்கர். நீங்கள் நல்ல நண்பர்கள் உதவி செய்வாங்க, அவ்வளோ நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பெரிய மனுஷன்லாம் சப்போர்ட் பண்ணுவான், எல்லாம் சல்யூட் அடிப்பான். விருச்சக ராசிக்கு அப்படி ஒரு பலம்.
அதே ராசிக்கு 10க்குரியவன் சூரியன், உங்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தால் இன்னும் சிறப்பு. விருச்சக ராசிக்காரவங்க ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப அருமை, டாப்பு டூப் சூப்பர். ஆனால் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு 10ஆம் ஆவணி மாதம் பிறந்தால் சிறப்பு. அதே விருச்சக ராசிக்காரவங்க ஐப்பசியில் பிறந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஐப்பசி பிறந்த விருச்சக ராசிக்காரவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா 10க்குரியவன், ராசிக்கு 10க்குரியவன் நீசமாக போயிடுவான். ராசிக்கு அதே மாதிரி 10க்குரியவன் ரொம்ப நல்லா இருக்கணும், நீசமாகக்கூடாது. சூரியன் நீசமாகக்கூடாது, குரு நீசமாகக்கூடாது, செவ்வாய் நீசமாகக்கூடாது விருச்சிக ராசிக்கு. ஏன்? ஆல்ரெடி சந்திரன் நீசமானவங்க. நீங்கள் உங்களுக்கு சந்திர நீசமான இருக்கிறதுனால நம்ம யாரையாவது உதாரணம் காட்டி தான் நீங்கள் முன்னுக்கு வரலாம். நீங்கள் பேசும்போதே நல்லா தெரிஞ்சிங்க, இன்னொருத்தவங்களை தாழ்வுபடுத்தியோ இல்லை இன்னொருத்தவங்களை ஒப்பிட்டு பேசுங்க. இன்னிலேருந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க, உங்களுக்கு மானம் உயரும். உங்களை யாரும் உயர்த்த மாட்டாங்க. விருச்சக ராசிக்காரர்களை யாரும் உயர்த்த மாட்டார்கள். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க, ஃப்ரேம் போட்டு சொல்லிட்டேன். நீங்கள் பேசும்போதே என்ன பண்ணணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் மோசங்க, நான் நல்லவங்க, இல்லைன்னா நம்ம சொல்லணும். எடுத்து சொல்லும் போது அவன் சொல்லுவான், ஆமாங்க அவரை விட நீங்கள் நல்லவங்க அப்படின்னுவான். இப்போ விருச்சக ராசிக்காரவங்க நம்ம ஒப்பிட்டு பேசணும், நாம் ஒப்பிட்டு பேசணும், நம்மளை இன்னொருத்த ஒப்பிட்டு பேசக்கூடாது. இது ரொம்ப பாயிண்ட்டாக தான் முக்கியம். இந்த பிளானை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உயரும், வெகுமானம் கிடைக்கும், அவமானம் வராது. அப்போ உங்கள் ராசிக்கு 2க்குரிய குரு நல்லா இருக்கணும், ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும், 10க்குரிய சூரியன் நல்லா இருக்கணும். இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுமாரி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் நல்லா இருந்தால் உங்கள் லைஃப் டாப். ஏன்னா உங்களுக்கு என்றைக்குமே யாசகம் கேட்க பிடிக்காது, கையேந்த பிடிக்காது. மதியாத தலைவாசல் மிதியாத, முன்னாடி சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்கிறது அதே தான். பிடிக்கலைன்னா அந்த பக்கம் போகாதீங்க. திருப்பி அதெல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, அங்கே போனால் உங்களுக்கு நட்டம் தான், அவமானம் தான். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களேன், யாராவது என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் அந்த கதையே சொல்லக்கூடாது. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. யார் கன்வின்ஸ் பண்ணாலும் நீங்கள் இறங்காதீங்க, ஒத்துக்காதீங்க. பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுங்க. இதில் விருச்சகம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வாத்தியாருங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? வாத்தியாருங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாத்தியார்னா யார் சொல்லுங்க? அவங்களுக்கு பிடிச்சா உயிரே கொடுப்பாங்க, வேணான்னா ஒதுங்கிடுவாங்க. அவங்க வெறுத்து பேச மாட்டாங்க. அதான் வாத்தியாருங்க. நீங்கள் வாத்தியார், பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். காலம் அப்படி ஒரு பாடத்தை விருச்சிகத்துக்கு சொல்லி கொடுத்துரும். அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கொள்கைகளை என்றைக்கும் மாற்றிக்காதீங்க. சூரியன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பாருங்கள், குரு எப்படி இருக்காருன்னு பாருங்கள், வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவு பண்ணுது, எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது, எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இனி என்ன பண்ணணும், வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கிறதுக்கும் முடிவு கொண்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கணும், துக்கத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும், சிறப்பை சந்திக்கணும், மகிழ்ச்சியை சந்திக்கணும், பணத்தை சந்திக்கணும், உறவுகளை சந்திக்கணும், மரியாதையை சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும். சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும், அதில் ரொம்ப முக்கியம். சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் தான் அவமானம் வரும், இதில் தான் நஷ்டம் வரும், இதில் தான் வருத்தம் வரும், இதில் தான் பகை வரும். இதையெல்லாம் சந்திக்கணும். ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன், இனிமேல் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள்லாம் புறப்படுங்க, அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், வருமானம், உண்மை, அன்பு, பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டயே இருக்கும். அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க. நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம்,
தினசரி உங்கள் மனசில் இது மாதிரி காலையில் ஒரு 21 தடவை, சாயந்தரம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரம், அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓம் 21 டைம்ஸ். கார்த்தால சாயர்ச்சு, கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும். முதல்ல பிடிக்காது, சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா இங்கே சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி ஒரு நாளும் விடக்கூடாது. சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா? சத்தம் இல்லை, முதல்ல சத்தமாக சொல்லிப்பார். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு நடக்கக்கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது. நாம் உலகத்துக்கு தெரியணும்னா 4 பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும். நாம் செய்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்க இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பெரிய பணக்காரன், நிம்மதியான ஆளாகணும். பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க. நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும், நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க, சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை. இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். அப்போ ஓம்னு சொல்கிறோம், இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும், தெரிஞ்சே சொல்லு. முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும். அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ஒரு காலகட்டம் வரும், 120 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 நாளில் கூட நடக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்ட இப்படி உட்காந்துருக்கலாமே, அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பக்குவம் வரணும். எடுத்த முதல் நாளே அதுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. பொய். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம். இதை நீங்கள் சொல்லி பாருங்க. மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள், கார்த்தால சாயர்ச்ச கண்டிப்பாக சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்குகளை கரெக்டாக 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. எது நினைக்கிறீங்களோ நடக்கும், நடந்தே தீரும். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.